والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم طاسين تلك آيات الكتاب المبين نتلو عليك من نبأ موسى وفرعون بالحق لقوم يؤمنون إن فرعون علا في الأرض وجعل أهلها شيعا يستضعف طائفة منهم يذبح أبناءهم ويستحيي نساءهم إنه كان من المفسدين. خير الحمد لله. அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையினால் சங்கை மிகுந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ்வுடைய திருக்கலாமிலே இருந்து சில விஷயங்களை அறிந்து கொள்வதற்குரிய வாய்ப்பை நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறார். அருமையான சகோதர பெருமக்களே, உயர்தரமான குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம் நம் அனைவருக்கும் தெரியும். அருமை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குர்ஆனுடைய ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மைகள் கிடைக்கிறது. அந்த ஹதீஸில் இவ்விதம் வருகிறது, மன் கரஅ ஹர்ஃபன் மின் கிதாபில்லாஹ் ஃபலஹு பிஹி ஹஸனத்துன். யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய கலாமிலே இருந்து ஒரு ஹர்ஃபை அவர் ஓதினால் அவருக்கு ஒரு ஹஸனத் இருக்கிறது. ஹஸனத் இருக்கிறது. வல் ஹஸனத்து பிஷரி அஷரி அம்சாலிஹா. ஹஸனத் என்று சொன்னால் இந்த இடத்தில் நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அதாவது ஒரு மிகப்பெரிய நன்மை. ஆனால் இந்த குர்ஆனுடைய வசனத்தை நீங்கள் ஓதுகிற பொழுது அந்த அல்லாஹ் எந்த அளவுக்கு அதை நிர்ணயிக்கிறானோ அது 10 மடங்கு உங்களுக்கு நன்மை கிடைக்கும். இவ்விதமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நமக்கு தெரியும். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அலிஃப் லாம் மீம் என்பதை நான் ஒரு ஹர்ஃப் என்று சொல்ல மாட்டேன். அவைகள் ஒவ்வொன்றுமே அலிஃபுன் ஹர்ஃபுன் லாமுன் ஹர்ஃபுன் மீமுன் ஹர்ஃபுன். அதாவது அலிஃப் என்பது ஒரு எழுத்து, லாம் என்பது ஒரு எழுத்து, மீம் என்பது ஒரு எழுத்து. ஆக இந்த 3 எழுத்துக்கு 30 நன்மை கிடைக்கும் என்பதை அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆகையினால் குர்ஆனுடைய மகிமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்விதமாக இந்த குர்ஆனுக்குள்ளே எத்தனை எழுத்து இருக்கிறது, குர்ஆனுக்குள்ளே எத்தனை எழுத்து இருக்கிறது, இன்றைக்கு இதை கணக்கிட்டு அறிஞர்கள் மக்கள் சொல்லித் தருகிறார்கள். அதாவது 3,23,671 எழுத்துக்கள் இருக்கிறது. அதாவது 3.5 லட்சம் என்று வைத்துக் கொள்ளலாம். அதாவது 3,23,671 இந்த அளவுக்கு சொல்றாங்க. அல்ஹம்து சூரத்தில் தொடங்கி குல் அஊது பிரப்பின் நாஸ் வரைக்கும் நீங்கள் முடித்தால் உங்களுக்கு 3.5 லட்சம் எழுத்துக்கள் அதில் இருக்கிறது. கிட்டத்தட்ட உங்களுக்கு 3.5 பில்லியன் நன்மைகள் கிடைக்கும். சுமார் 30 அதாவது 3.5 பில்லியன் நன்மைகள் கிடைக்கும். இதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு நாம் குர்ஆனுடைய வசனங்களை ஓதுவது, அதை கேட்பது, விளங்குவது மிக முக்கியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு உங்களுக்கு நேற்று ஹஸரத் அவர்கள் ஓதினார்கள் சூரத்துல் கஸஸ். அந்த சூரத்துல் கஸஸினுடைய ஆரம்ப 2 ஆயத்துக்கள். இந்த ஆயத்துக்களிலே இருக்கக்கூடிய செய்தியை உங்களுக்கு நான் மிக சுருக்கமாக நான் சொல்லிக் கொள்கிறேன். இந்த சூரத்தை துவங்கும் பொழுது தாசீன் மீம் என்று அல்லாஹ் துவங்குகிறான். தில்க ஆயாத்துல் கிதாபில் முபீன். இந்த ஆயத்துக்களை சொல்கிறான். தில்க இவை ஆயாத்துல் கிதாபில் முபீன், மிக தெளிவான அல்லாஹ்வினுடைய இறைவேதத்தை சேர்த்தவைகளாகும். மிக தெளிவானது. இந்த குர்ஆனுடைய வசனத்துக்குள்ளே எந்த குளறுபடியும் கிடையாது. இந்த குர்ஆனுடைய வசனத்துக்குள்ளே எந்த உருட்டு பெருட்டும் கிடையாது. அதிலே சொல்லப்படக்கூடிய செய்திகள் மிக தெளிவானது. ஆனால் அதை சொல்லுகின்ற விதத்தில் அல்லது சொல்லுகின்ற மக்களில் தான் சில குறைபாடுகள் இருக்கலாம். இவ்விதமாக துவங்கிவிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நதுலு அலைக மின் நபஇ மூஸா வ ஃபிர்அவுன் பில் ஹக்கி. அதாவது இந்த சூரத்துக்கு பெயரே சூரத்துல் கஸஸ்.
கசஸ் என்று சொன்னால் வரலாறு, சம்பவம், கதைகள் என்பது பொருள். இந்த கசஸ் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை சூரத்துக்கு பேர் வைக்கப்பட்டதற்கு காரணம், இங்கே மிக முக்கியமாக ஃபிரௌனுடையவும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடனும் அவர்களுடைய அந்த போராட்டம், அவர்களுடைய அந்த புரட்சி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய புரட்சியான ஒரு நபி, யாருக்கும் பயப்படாத அஞ்சாத ஒரு நபி. ஃபிரௌனுடைய பயங்கரமான அடாவடித்தனங்களை எதிர்த்து, ஃபிரௌனுடைய பயங்கரமான அநியாயங்களை, அட்டூழியங்களை எதிர்த்து மிகப்பெரிய புரட்சி செய்த உலுல் அஸ்ம் நபிமார்களின் எல்லாம் மிகச் சிறந்த நபிமார்களிலே ஒருவர் தான் ஹஸரத் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர்களை அல்லாஹ் சொல்கிறான், நத்லு அலைக்க, உங்களுக்கு நாம் சொல்கிறோம், நத்லு அலைக்க, உங்களுக்கு நாம் ஓதி காட்டுகிறோம். எதை? மின் நபஇ மூசா. நபஉ என்றால் செய்திகள் என்று பொருள். மின் நபஇ மூசா வ ஃபிரௌன், மூசாவுடையும் ஃபிரௌனுடையும் செய்திகளை உங்களுக்கு நாம் சொல்கிறோம். அதை எவ்விதம் சொல்கிறோம்? பில் ஹக்கி, சத்தியமாக சரியாக சொல்கிறோம். பில் ஹக்கி, மிக தெளிவாக நாம் சொல்கிறோம். இதிலே எந்த விதமான கட்டுக்கதைகளும் கிடையாது, இதிலே எந்த விதமான பொய்களும் புரட்டுகளும் கிடையாது. இவைகளை பில் ஹக்கி, மிக தெளிவாக ஹக்காக நாம் சொல்கிறோம். யாருக்கு சொல்கிறோம் தெரியுமா? லிகௌமி யுமினூன், அவற்றை விசுவாசம் கொள்ளுகிற மக்களுக்கு. இதுதான் முக்கியமான விஷயம். எவ்வளவு வரலாற்றை கேட்கிறோம், எவ்வளவு பயானை கேட்கிறோம், எவ்வளவு தத்துவங்களை கேட்கிறோம், ஆனாலும் கூட ஒரு காதில் கேட்டு மறு காதிலே அது போய்விடுகிறது. ஒரு காதிலே கேட்டு மறு காதில் விட்டு விடுகிறோம். அதாவது முழுக்க முழுக்க பயான் சொல்லப்படுகிறது, உரத்து சொல்கிறார்கள், அடித்து சொல்கிறார்கள், சத்தமிட்டு சொல்கிறார்கள், அழுது சொல்கிறார்கள், எல்லாம் கேட்கிறோம். ஆனால் மூணவுடன் நாம் மறந்து விடுகிறோம். இந்த இடத்திலே அல்லாஹ் சொல்கிறான், இந்த செய்திகளை யாருக்கு நாம் சொல்கிறோம் தெரியுமா? இவைகளை சும்மா பொழுதுபோக்குக்கு கேட்கிற மக்களுக்கு அல்ல, விளையாட்டுக்கு கேட்கிற மக்களுக்கு அல்ல, ஏதோ ஹஸரத் சொல்கிறார் கேட்டுவிட்டு போம் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு அல்ல. லிகௌமி யுமினூன், இவற்றை விசுவாசம் கொள்ளுகிற மக்களுக்கு. எப்போதும் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். குர்ஆனில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டால் அது எங்களுடைய விசுவாசத்துக்குரிய, நம்பிக்கைக்குரிய விஷயமாக இருக்கும். குர்ஆன் வலியுறுத்தும், குர்ஆன் சொல்வது நேரோட்டமாக சொல்லும், அதை நாங்கள் 100க்கு 200% நம்ப வேண்டும். 100க்கு 100 அல்ல, 100க்கு 200% நம்ப வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் இதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கேட்கின்ற வெறும் கதை கேட்பது மட்டுமல்ல, இதை எதிர்பார்க்கிறான் அல்லாஹ். உங்கள் நம்பக்கூடிய, விசுவாசம் கொள்ளுகிற மக்களுக்கு ஹக்கான முறையிலே இந்த செய்திகளை நாம் சொல்கிறோம். இது இந்த சூரத்துல் கஸ்ஸுடைய ஆரம்பம். நீங்கள் தர்ஜுமாக்களை வாசித்து பார்க்கக்கூடியவர்களும் கூட இவற்றை நீங்கள் வாசித்து பார்க்க முடியும். உங்களுக்கு அன்பான ஒரு செய்தியை நான் சொல்லுகிறேன். குர்ஆனை வாசியுங்கள், ஹதீஸை வாசியுங்கள். வாசித்து முடித்துவிட்டு நீங்களாக ஒரு முடிவுக்கு வந்துவிடக் கூடாது. உலமாக்களுடைய வழிகாட்டுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு ஹஸரத்திடத்திலே, ஒரு ஆலிமிடத்திலே, ஹஸரத் இவ்விதம் இந்த வசனம் வருகிறது, இந்த ஹதீஸில் வருகிறது, இதனுடைய கொஞ்சம் விளக்கம் என்ன என்று கேட்டால் உங்களுக்கு 100 அலா 100, அதாவது அந்த விளக்கம் மிக தெளிவானதாக இருக்கு. அந்த அளவுக்கு உலமாக்களும் இன்றைக்கு மிக தெளிவாக சொல்லக்கூடியவர்கள் உங்களை சுற்றி இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதனால் மிக முக்கியமாக உலமாக்களுடைய வழிகாட்டுதலை கொண்டு நீங்கள் இந்த குர்ஆனை விளங்குவதற்கு முற்பட வேண்டும். இவ்விதம் அல்லாஹ் சொல்லிவிட்டு இந்த ஃபிரௌனை பற்றி கொஞ்சம் அறிமுகப்படுத்துகிறார். ஃபிரௌன் செய்த கொடுமைகள் என்ன, ஃபிரௌனுடைய அடாவடித்தனங்கள் என்ன, ஃபிரௌனுடைய எல்லை மீறுதல் என்ன, ஃபிரௌனுடைய பயங்கரமான கொடுங்கோலான அந்த மனோநிலை என்ன என்பதை அல்லாஹ் சொல்கிறான் ஒரு ஆயத்திலே. எப்படி சொல்கிறான் பாருங்கள். இன்ன ஃபிரௌன அலா ஃபில் அருள், ஃபிரௌன் நிச்சயமாக ஃபிரௌன் அலா ஃபில் அருள், அவன் இந்த பூமிக்கு மேலாலே மிகவுமே, அதாவது ஆணவத்துடனும் அகங்காரத்துடனும் நடந்து கொண்டான். என்னை தவிர யாரும் இல்லை. ஃபிரௌனுடைய செய்திகள் குர்ஆனுடைய பல இடத்தில் பல முறையில் சொல்லப்படுகிறது. ஆனா ரப்புக்குமுல் அலா, நான் தான், அதாவது எல்லா கடவுள்களுக்கும் பெரிய கடவுள் என்று அல்லாஹ் அவன் அவ்விதமாக ஒரு வகையான அகங்காரத்திலே பூமிக்கு மேலால் நடக்கவில்லை, பூமிக்கு மேலால் பறந்து கொண்டிருந்தான்.
அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு கொடூரமான குணத்துடன் அவன் இருந்தான் ஃபிரௌன். இவ்விதனுடைய போக்கு, அதாவது ஒரு மனிதனிடத்திலே அன்பு இருக்க வேண்டும், பாசம் இருக்க வேண்டும், இரக்கம் இருக்க வேண்டும், கருணை இருக்க வேண்டும். இது இருந்தால் மட்டும்தான் அவனிடத்தில் பேச முடியும். ஆனால் அகங்காரம், ஆணவன், பெரியதனம், என்னை விட்டால் யாரும் இல்லை, எல்லா மக்களுமே மிக மோசமானவர்கள், தாழ்ந்தவர்கள் என்றிருந்தால் இவனுடைய உள்ளம் கல் நெஞ்சம், கல்லை விட மோசமானது, கடுமையானது. இந்த குணம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. குர்ஆன் எதிர்க்கிறது. ஃபிரௌனை பற்றி இவையெல்லாம் சொல்கிற நோக்கம் என்ன தெரியுமா? ஃபிரௌனை போன்று பயங்கரமான, அதாவது மிக மோசமான உள்ளம் படைத்தவர்களாக நீங்கள் ஆகிவிட வேண்டாம். ஃபிரௌனை போன்று உங்களது செயல்பாடுகளை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டாம் என்று சொல்வதுதான், உலகத்திற்கு சொல்லுவதுதான் இதனுடைய நோக்கம். ஃபிரௌன் அவ்வளவு பயங்கரமாக இருந்தான். அவன் அந்த நாட்டிலே, ஃபிரௌனை பொறுத்தவரையிலே இன்றைக்கு தான் நான் பார்த்தேன், ஃபிரௌன் எங்கே பிறந்தவன் என்று சொன்னால் மிஸ்ரில் பிறந்தவரே அல்லையா. மிஸ்ர், அதாவது மிஸ்ரிட ஈஜிப்ட் வாசியே அல்ல ஃபிரௌன் என்று சொல்கிறார்கள். அவனுடைய வழித்தோன்றர்கள் சூடானை சேர்ந்தவர்கள், சூடானை சொந்து வந்தவர்கள். அமிதமாக வந்து எப்படி நடந்தது என்றால், இன்றைக்கு இஸ்ரேல் வந்து பலஸ்தீனுக்குள் எவ்விதம் புகுந்து இன்றைக்கு இந்த அடாவடித்தனம் பண்ணி கொண்டிருப்பதை போல எங்கோ இருந்து வந்த ஃபிரௌன் சாதாரணமாக ஒரு இடத்திலே கொஞ்சம் இருந்து செல்வாக்கு பிடித்து அந்த மக்களுடைய சில பலகீனங்கள், ஒற்றுமை இல்லாத தன்மைகள், வறுமை, இவைகள் போன்றவைகளை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்து விடலாம். அதாவது நமது நாட்டிலும் பார்க்கிறோமே, எங்கெல்லாம் ஏழைகள் இருப்பார்களோ, எங்கெல்லாம் பாவப்பட்ட மக்கள் இருப்பார்களோ, படிப்பறிவில்லாத மக்கள் இருப்பார்களோ, சிந்திக்காத மக்கள் இருப்பார்களோ, அவர்களை எப்படியாவது சமாளித்து பெரிய மனிதனாகி விடுவது எல்லா நாட்டிலும் நடக்கிறது. ஃபிரௌனுடைய மூதாதையர்கள் சூடானில் இருந்து வந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அமிதமாக வந்தவன் கொஞ்சம் செல்வாக்கை பிடித்துக் கொண்டு அவன் செய்த வேலையை அல்லாஹ் சொல்கிறான். அந்த ஊர் மக்கள் ஏழைகள், அதாவது ஏழைகளாக மக்கள் இருந்தார்கள். அந்த ஏழை மக்களை என்ன செய்தான் தெரியுமா? முதலாவது வேலை, அவர்களுக்கு மத்தியிலே இன குழப்பத்தை உண்டாக்கிவிட்டான். அதாவது இன முருகல்களை உண்டாக்கிவிட்டான். ஷியான் என்று சொன்னால் துண்டு துண்டாக பிரித்து விட்டான். கொஞ்சம் தலதூக்கினே, பொதுவாக ஒரு சமூகத்தை சீரழிக்க வேண்டும் என்றால் அந்த மக்களுக்கு மத்தியிலே வேற்றுமைகளை உருவாக்க வேண்டும், பகைமைகளை உருவாக்க வேண்டும், குழுக்களாக பிரித்து விட வேண்டும். அவ்விதம் பிரித்து விட்டால் இந்த கடுமையான முறையில் ஆட்சி செய்பவருக்கு அது ஒரு வாய்ப்பாக போகிறது. அதே அமைப்பிலே தான் நமது நாட்டிலும் கூட அடிக்கடி இனத்துவேஷங்கள் பேசப்படுவதை பார்க்கிறோம். இனத்துவேஷங்கள் ஒவ்வொருவரும் வந்து பேசுவதை பார்க்கிறோம். இப்போதும் கூட அந்த பழைய மதகுரு தன்னுடைய வேலையை ஆரம்பித்திருப்பதை பார்க்க முடிகிறது. மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து சிதைத்தால் தன்னுடைய காரியத்தை சாதிக்க முடியும். இது ஃபிரௌனுடைய கொள்கை, ஃபிரௌனுடைய வழிமுறை. அவன் செய்த வேலை வஜஅல அஹ்லஹா ஷியான். அந்த மக்கள் ஏழையாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு மத்தியிலே இனங்கள், இன முழுகளை உருவாக்கி விட்டான். நீங்கள் எல்லாம் இப்படி இருக்கக்கூடாது, நீங்கள் எல்லாம் உயர்ந்தவர்கள் என்று சொல்லி ஒரு சிலருடைய தலையில் அவ்விதம் போட்டுவிட்டு சில மக்களுக்கு சொன்னான், அவர்களுக்கெல்லாம் நீங்கள் வேலை வெட்டி செய்து கொண்டிருப்பவர்கள், நீங்கள் தனியாக வர வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லி அந்த உறவுகள், அந்த ஒற்றுமையை குறைத்து அவன் அப்படியே ஃபிரௌன் ஆக்களை குழப்பி விட்டான். முதலாவது வேலை. இரண்டாவது என்ன செய்தான்? இப்போது இவங்க பிரிச்சுட்டாங்க. நல்லா கொஞ்சம் வேலை கஷ்டப்பட்டவனா ஒத்துமையா இருந்தா, இவன் வந்து ஆக்கள் குழுக்களா பிரிச்சு விட்டோன்னே, பிரிச்சு விட்ட சிரிக்கு ஏற்கனவே இருந்த அந்த கொஞ்சம் சக்தியும் இல்லாமல் போயிடுச்சு. இல்லாமல் போய் அவர்களிலே இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தினர்களை பலகீனப்படுத்தினான். பொருளாதாரத்தில் பலகீனம் மற்றும் அன்றைய காலத்தில் இதுவெல்லாம் வளங்களாக, செல்வங்களாக, மனித வாழ்க்கைக்கு ஒற்றுமைக்குரியதாக இதுவெல்லாம் இருந்ததோ எல்லாவற்றையுமே பலகீனப்படுத்தி அவர்களை, அதாவது அன்றாடம் பசிக்கு அகழ்கின்ற மக்களாக ஆக்கிவிட்டான். இப்போது என்ன நடந்தது? ஒற்றுமையும் கிடையாது, செல்வமும் கிடையாது. இப்படிப்பட்ட நிலைமையில் பரிதாபித்துக் கொண்டிருக்கிற நிலைமைக்கு வந்து விடுகிறான்.
மூணாவது செய்கிறான். இப்படி போய் கொண்டிருக்கக்குள்ளே அதாவது இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் ஃபிரௌனின் பக்கம் வருகிறார்கள். இதற்கு பணத்திற்காக அல்லது உணவுகளுக்காக உறுதுணிகளுக்காக தனக்கு நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று ஃபிரௌனுடைய செல்வாக்கு ஓங்கிக் கொண்டே வருகிறது. ஓங்கிக் கொண்டே வருகின்ற நேரத்திலே தான் அவனுக்கு சில சாத்திரக்காரர்கள், அன்றைய காலத்திலே இருந்த சில பூசாரிகள் அல்லது ஏதோ ஒரு அமைப்பிலே இருக்கக்கூடியவர்கள் ஒரு செய்தியை சொல்லிவிடுகிறார்கள். அதற்குரிய காரணம் சொல்லப்படுகிறது. அதாவது ஃபிரௌன் இப்போது ஒரு அளவுக்கு ஒரு நடுத்தரமான ஒரு அரசியல்வாதியாக வந்துவிட்டான், ஒரு அளவுக்கு வளர்ந்து வந்து விட்டான். வந்துவிட்ட நேரத்தில் அரசன் என்பதனால் விரோதிகள் கூட இருப்பார்கள். எந்த நாட்டிலும் தனியாட்சி நடக்குமானால் அங்கே அவர்களுக்கு விரோதிகள் இருப்பது உண்டு. ஃபிரௌன் ஒரு நாள் கனவொன்று காணுகிறான். அதாவது பலஸ்தீன் பிரதேசத்திலே இருந்து ஒரு ஒளி வெளிச்சம் வந்து தன்னுடைய மாளிகையில் விழுந்து அந்த மாளிகை சுக்குநூறாகின்ற முறையில் ஒரு கனவு காணுகிறான் ஃபிரௌன். இவ்விதமான ஒரு கனவை கண்டவுடன் அந்த அவனுடைய அரச சபையிலே அவனுடன் இருக்கக்கூடிய அந்த குறி சொல்லக்கூடியவர்கள், அது சாத்திரம் சொல்லக்கூடிய அவர்களுடைய காலத்திலே இருந்தவர்களை கூப்பிட்டு ஆலோசனை கேட்டபோது, என்ன இந்த கனவுடைய பலன் என்ன? எங்களுடைய மக்கள் இப்போது கனவுக்கு கேட்பார்கள், கனவுடைய பலன் என்ன என்று கேட்ட பொழுது பலரும் பலரை சொன்னார்கள். பிரதேசத்தை பலஸ்தீனுடைய வழித்தோன்றலை சொன்ன ஒருவர் வருவார், அவர் வந்தால் உங்களுடைய ஆட்சிக்கு ஆபத்து வர இருக்கிறது. இந்த செய்தியை கேட்டுவிட்டார். அந்த பலஸ்தீன் வாசி யாரு? மூசா நபியினுடைய பரம்பரமும் அந்த பகுதியில் இருந்து வருகிறது. பலஸ்தீன் மண் என்பது சாதாரண ஒன்றல்ல. நபிமாருடைய பூமி, நபிமார்கள் வாழ்ந்த பூமி, நபிமார்கள் மரணித்த பூமி, நபிமாருடைய மூதாதையர்களுடைய வழித்தோன்றல் வாழ்ந்த பூமி அந்த பலஸ்தீன் பூமி. அது மிகப்பெரிய, அதாவது அழுது முபாரக் பரக்கத்து பொருந்திய இடம் என்பதை நாம் அறிகிறோம். இவ்விதமாக இந்த கனவு கண்டதற்கு பின்னால் தான் இப்போது இதற்குரிய தீர்வு என்ன? திட்டம் போட்டு இது நீண்ட வரலாறு என்ற ஆயத்துக்கு சொல்கிறேன். திட்டம் போட்டு அவர்கள் கடைசியிலே இந்த குழந்தை பிறக்க வைக்க கூடாது என்பதற்காக வேண்டி அவர்கள் அந்த ஃபிரௌன், அதாவது ஆணையும் பெண்ணையும் இணைய விடாமல் இருந்தால் குழந்தை பிறக்க மாட்டாது என்று சொல்லி அந்த நேரத்தில் அதற்குரிய அறிவுறுத்தல் விடுக்கப்படுகிறது. அதை ஆரம்பத்திலே குறிப்பிட்ட கொஞ்ச காலம் இருந்த ஒரு 8-10 வருஷம் இருந்தது. கடைசியில் ஆம்பளை பிள்ளைகள் என்ன செய்யப்பட்டது என்றால், அதாவது பிரித்து வைத்து பார்த்தார்கள், பிள்ளைகளை பறக்கவில்லை. அதன் பின்னால் ஆலோசனை செய்தார்கள், இப்படி போனா எங்களை வேலை வெட்டி செய்யறதுக்கு ஆளிலாம் போயிடும், என்ன செய்யற, சரி ஒரு வருஷம் சேர்த்து வைப்போம், ஒரு வருஷம் பிரிச்சு வைப்போம் என்று வச்சாங்க. அவ்விதமாக ஒரு வருஷம் சேர்த்து வச்ச காலங்களிலே பிறந்த பிள்ளைகளையும் கூட ஆண் பிள்ளைகளை கொள்ளினான். ஆண் பிள்ளையால் தானே ஆபத்து வரும். அதை இந்த இடத்திலே சொல்கிறான். செய்த அடாவடித்தனம் அந்த அபுனாக்களை, ஆண் குழந்தைகளை கொள்ளினான். பெண்களை வாளாவட்டிகளாக ஆக்கிவிட்டான். ஆண்கள் இல்லாத சமூகம் வெறும் பெண்களாக இருந்தால் அந்த பெண் சமூகம் ஜெயிக்க முடியாது, அந்த பெண் சமூகத்தினுடைய முன்னேற்றம் வரமாட்டாது. அவர்களை வாளாவட்டிகளாக ஆக்கி அப்படியே வைத்து விட்டான் ஃபிரௌன். இன்னஹு கான மினல் முஃப்ஸிதீன். இவன் மிகப்பெரிய குழப்பவாதியாக இருக்கிறான். அருமையான சகோதரர்களே, இந்த இடத்திலே ஒரு சமூகத்தை அழிப்பதற்கு, ஒரு சமூகத்தை பலகீனப்படுத்துவதற்கு ஷைத்தான் செய்த வேலை 5 விஷயங்கள். ஒன்று அவனுடைய அடாவடித்தனம், இரண்டாவது பிரிவினை வாங்கல், மூன்றாவது மக்களை பலகீனப்படுத்துவது, நான்காவது ஆண்களை கொல்வது, பெண்களை வாளாவட்டிகளாக ஆக்குவது. இவ்விதமாக ஃபிரௌன் மக்களை சீரழித்தான். இவ்விதம் மக்களை சீரழித்து அதன் பின்பு அவன் அங்கே தன்னுடைய ஆட்சியை செய்து கொண்டிருக்கிற பொழுது அவனுடைய இந்த 5 திட்டங்களை முறியடிப்பதற்கு அல்லாஹ் 5 விஷயங்களை அல்லாஹ் செய்து காட்டினான் என்பதை அடுத்த ஆயத்திலே கடைசியிலே வனுரிய ஃபிரௌன வஹாமான வஜுனூதஹுமா மின்ஹும் மா கானூ யஹ்தரூன். ஃபிரௌன் எதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று யோசித்தானோ, எது வரக்கூடாது, தனது ஆட்சி கவிழ்ந்து விடக்கூடாது என்று நினைத்த அவனுக்கு அங்கே இவைகளை எல்லாம் செய்து அவனுடைய ஆட்சியை கவிழ்த்து கடைசியிலே தண்ணீரிலே மூழ்கடிக்கின்ற அளவுக்குரிய வேலையை நாம் செய்தோம் என்று இந்த ஆயத்திலே அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறான்.
அருமையான சகோதர பெருமக்களே, இன்ஷா அல்லாஹ் இவ்விதமாக உங்களுக்கு சில குறிப்புகளை நாம் சொல்லுவோம். அல்லாஹ் தஆலா இந்த விஷயங்களை புரிந்து கொள்வதற்குரிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.